ஐஎன்ஆர் துணை டுடே எபிசோட். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே சேரன், சோழன், பாண்டிய, பல்லவ எல்லாரும் படுத்துக்கிட்டே பேசிகிட்டு இருக்காங்க. அண்ணே சந்தோஷமாக இருனே, எதை பற்றி கவலைப்படாத, கல்யாணம் பண்ணிக்கினேன், இன்னும் அடுத்த வாரத்துலேருந்து நீ தனியாக தூங்குவேனே, எங்கள் கூடலாம் தூங்க மாட்டேன் அப்படின்னு நல்லா கிண்டல் பண்ணி பேசிக்கிறாங்க. போங்கடா அப்படின்ட்டு சேரன் சொல்லியிருக்காரு. இங்கே வந்து பல்லவங்கிட்ட வந்து சோழன் சொல்லுவார், அண்ணன் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா இங்கே எங்கடா இருக்க போகுது, அது பீகாருக்கு போயிடும் அப்படின்னு. உடனே பல்லம் வந்து படுத்துட்டு எழுந்து உட்காந்துன்னு என்ன சொல்கிறீங்க அப்படின்னு, சும்மா கிண்டல் பண்ணுறாங்கடா, நான்லாம் போக மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசிட்டு அப்படியே தூங்கிடுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நிலாவும் சோழனும் கிளம்பி பத்திரிக்கை அடிக்கிறதுக்காக கிளம்பி போவாங்க. நம்ம இன்றைக்கி வந்து ப்ரெஸ்ஸில் போயிட்டு என்ன டிசைனு செலக்ட் பண்ணிடலாங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இவங்களுக்கெல்லாம் ஃபோனில் அனுப்பலாம். எது நல்லா இருக்குதோ எல்லோரும் செலக்ட் பண்ணிட்டோம், எல்லோரும் நல்லா இருக்கிறத நம்ம வந்து இது பண்ணலாம் அப்படின்னு. சரி அப்படின்ட்டு அவங்க பேசிக்கிட்டே போவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா நிலா, நான் உங்களை ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன். எந்த இடங்க சொல்லவே இல்லை அப்படின்னு. அதெல்லாம் சஸ்பென்ஸ். இந்த மாதிரி பண்ணால் தான் எனக்கு பிடிக்கவே மாட்டேங்குது சோழன். திடீர்னு எங்கன்னா கொண்டு போய் நிற்க வைக்கிறீங்க, எனக்கு சங்கடமாக இருக்குது அப்படின்னு. வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்வைட் என்ன பண்ணுறாங்க, ஒரு இடத்துல நிற்க வைக்கிறாரு. வண்டியை நிற்க வச்சுன்னு, பார்த்தீங்களா யார் வீட்டுக்கு, இது யார் வீடு தெரியலையே அப்படின்றாங்க நிலா. வாங்க நம்ம காஞ்சிபுரம் வந்துடலாம், அவங்க பெரியவங்க அந்த தாத்தா பாட்டியா அந்த வீடு தான் இது அப்படின்னா. ஆமாம்ல அப்படின்ட்டு, இங்கே எதுக்கு வந்துக்கிறீங்க, வாங்க சொல்கிறேன் அப்படின்ட்டு போயிட்டு அந்த வீட்டுக்குள்ளே போகிறாங்க. அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு. சோழா வா அப்படின்ட்டு உள்ளே கூட்டின்னு போகிறாங்க. உள்ளே கூட்டின்னு போய்ட்டு அந்த அம்மா வந்து காஃபி போட்டு எடுத்து வந்து கொடுக்குறாங்க. இப்போ காஃபி குடிச்சிட்டே இருக்கும்போது அந்த பெரியவர் வந்து உட்காட்டே இருங்க இந்த வர அப்படின்ட்டு அவர் மேலே போயிட்டு ஒரு கவர் ஒன்று எடுத்துன்னு வந்து இந்த சோழன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. உடனே நிலா வந்து ரொம்ப அதிர்ச்சியாக பார்ப்பாங்க. அண்ணன் கல்யாணத்துக்கு தாங்க, நான் எப்படி கேட்குறதுன்னு தயக்கமாக இருந்துச்சு அப்படின்னு. இதில் போய் என்ன இருக்குது, நீ கேட்டு நான் கொடுக்காமல் இருப்பேனா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ரொம்ப தேங்க்ஸுங்க, நான் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் திருப்பி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பரவாயில்ல சோழா, பரவாயில்ல, நீ மெதுவாக தான் கொடு, நான் எனக்கு ஒன்றும் அவசரம் இல்லை, உனக்கு எப்போ கொடுக்கணும்னு தோணுதோ அப்போ கொடு அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப தேங்க்ஸுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சரி நாங்கள் கிளம்புறோம். இல்லை சாப்பாடெல்லாம் ரெடியாக இருக்குது, சாப்பிட்டு போங்கன்னுவாங்க. ஐயோ இல்லை நாங்கள் இப்போ தான் சாப்பிட்டு தான் வந்தோம் அப்படின்வாங்க. சரி இருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஒரு தாம்பாளத்தில் குங்குமம், மஞ்சள், பூவெல்லாம் வச்சு தாம்பலம் கொடுப்பாங்க. அம்மா போன வாட்டி வந்தோன்னே அப்போ தான் கொடுத்தீங்களே, நீ எத்தனை வாட்டி வந்தாலும் நான் அத்தனை வாட்டி நான் தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுக்குறாங்க. சரின்னா அவங்க வாங்கிக்கின்னு அவங்க காலைல ஆசீர்வாதம் வாங்கிக்கின்னு அவங்க அங்கேருந்து கிளம்புறாங்க. இங்கே காரில் வரும்போது நிலாக்கிட்ட சோழன் கேட்பார், நீங்கள் உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கா நான் கடன் வாங்கினது அப்படின்னு. ஆமாம் சோழன், ஒரு மாதிரி இருக்குது, நான் இந்த மாதிரியெல்லாம் எனக்கு பழக்கம் இல்லை, வேறு என்னங்க பண்ணுறது, அண்ணனுக்கு கல்யாணம் ஆகணும், அதனால தான் சரி கேட்ட உடனே அவங்க தரேன்னு சொன்னாங்க, அதனால தாங்க நான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். எப்படியாவது சீக்கிரமாக கொடுத்துருங்க அப்படின்ட்டு நீலா சொல்லுவாங்க. ஆமாங்க எப்படியாவது சீக்கிரம் கொடுத்துடணும் அப்படின்ட்டு சோழன் சொல்லுவார். சரி நாங்கள் வந்து அவங்க அப்படியே பேசிக்கிட்டே வருவாங்க. இங்கே வந்து பாண்டியனும் வானதியும் காமிப்பாங்க. வானதிக்கிட்ட வந்து பாண்டி சொல்லுவார், இந்த மாதிரி அண்ணனுக்கு வந்து வெள்ளிக்கிழமை கல்யாணம் வச்சுருக்கோம். என்ன சொல்கிற பாண்டி, அவன்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னாங்க. நாங்களும் இப்போ தான் முடிவு பண்ணிவிட்டு தேதியெல்லாம் குறித்தோம், வெள்ளிக்கிழமை கல்யாணம். பாண்டி என்னை கூப்பிடுவில்ல அப்படின்ட்டு வானதி கேட்குறாங்க. உங்கள் வீட்டுக்கு முறையாக வந்து பத்திரிக்கை வச்சு உங்கள் அம்மா அப்பாவை எல்லாரையும் கூப்பிடுவோம் அப்படின்ட்டு சொன்ன உடனே வானதிக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. நிஜமாவாடான்னு கேட்பாங்க. ஆமாண்டி அப்படின்ட்டு சொன்ன உடனே பாண்டி சொன்னோடனே வானதிக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. பார்த்திங்கன்னா சோழனும் நிலாவும் காரில் வந்துகிட்டே இருப்பாங்க. அப்போ பார்த்திங்கன்னா சேரன் வந்து ஃபோன் பண்ணுவார். நிலா கொஞ்சம் நான் வேலை செய்கிற இடம் வரைக்கும் கொஞ்சம் வாமா அப்படின்வாங்க. சரிண்ணா லொக்கேஷன் அனுப்புங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைம்மா சோழனுக்கு தெரியும் எந்த இடம்னு, அவங்ககிட்ட சொல்லுமா அப்படின்னு சொல்லுவாங்க. சரிண்ணே அப்படின்னு சொன்னோன்னே என்ன சொன்னார் சேரன் அப்படின்ட்டு சோழன் கேட்பார். இந்த மாதிரி நிலா சொல்லுவாங்க. சரி அப்படின்ட்டு காரை வந்து சேரன் பார்க்குறதுக்காக நிலாவும் சோழனும் போகிறாங்க. இதோடு இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க. நாளைக்கு என்னதுன்னு பார்க்கலாம். நாளைக்கு வந்து எல்லோரும் வந்து கல்யாணத்துக்கு தேவையான துணிகள் எடுக்கிறதுக்கு ஜவுளி கடைக்கு போவாங்க. அடுத்த வாரம் ஃபுல்லாக சேரனுக்கும் சந்தாக்கும் கல்யாணம் ஆகிறது தாங்க வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். பாய்.